மதுரை மேலூரில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் எம்பி விஸ்வநாதன் போட்டியிடுவார் என பொதுச் செயலர் KC வேணுகோபால் அறிவிப்பு. ஏற்கனவே 27 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலூருக்கும் அறிவிப்பு. ஒரே நாளில் சென்னை வரும் அமித்ஷா, ராகுல் காந்தி. புதுச்சேரி தேர்தல் பரப்புரையில் நாளை பங்கேற்பு. பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் புதுச்சேரியில் பரப்புரை. சாலை வலம் சென்ற நவீனுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. முன்னாள் முதல்வர்கள் காமராஜருக்கும் ஜானகிக்கும் மெரினாவில் இடம் மறுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவதற்கு ஆதாரமில்லை. வாட்ஸ்அப் வதந்தியை அதிமுக பொதுச் செயலர் பரப்புவதாக விருதுநகர் பரப்புரையில் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா? அதேபோல அம்மையார் ஜானகி MGR அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். சங்கை கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்கள போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். டெல்லியில் காமராஜரை வீட்டோடு கொளுத்த பார்த்தது சங்கி கூட்டம். விருதுநகர் பரப்புரையில் முதல்வர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இவங்களோட சங்கி கூட்டம் தான் 1966ஆம் ஆண்டு காமராஜரை டெல்லியில வீட்டோட வச்சு கொளுத்த பார்த்தாங்க. மனித தர்மத்திற்கும் காமராஜர் மனித தர்மத்துக்கும் நடக்கக்கூடிய பலாத்கார போராட்டம்னு தந்தை பெரியார் கண்டிச்சார். விசுவாசத்தின் உருவம் கட்டப்பா, துரோகத்தின் உருவம் பழனிசாமி. பாகுபலி வசனத்தை சுட்டிக்காட்டி விமர்சித்த முதல்வர் ஸ்டாலின். பாகுபலி படத்துல சத்யராஜை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதான் கட்டப்பா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதுபோல துரோகத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது பழனிசாமி தான். விருதுநகர் தொகுதியில் தேமுதிகவின் விஜயபிரபாகருக்கு ஆதரவாக திமுக தலைவர் ஸ்டாலின் பரப்புரை. மக்கள் ஆணையிட்டால் படத்தில் விஜயகாந்தை ஆதரித்து வாக்கு சேகரித்த பாடலை பாடி உற்சாகம். மக்கள் ஆணையிட்டால் என்ற ஒரு திரைப்படத்தில் வேட்பாளராக நிற்கக்கூடிய விஜயகாந்தை ஆதரிச்சு நான் பாடுகிற பாட்டு. ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு. புதுச்சேரியில் இன்று மாலை பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலும் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க திட்டம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் ஆதரவு. எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் ஸ்ரீதர் வாண்டையார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பரப்புரை. தமிழக மக்களுக்கு எதிரான திட்டங்களை பழனிசாமி எதிர்க்கவில்லை என விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு எதிராக பிஜேபி கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து வாய் திறக்கல. சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்கல. இரண்டாயிரத்து 24 ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. சீட் ஒதுக்கீடு ஒப்பந்தத்தை முதல் முறையாக செய்தியாளர்களிடம் காண்பித்து கேள்வி. ஐந்து எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை
அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்திருக்கணும். திமுகவுடன் தாவேக தலைவர் விஜய் மறைமுக கூட்டணி. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கவே விஜய் தேர்தல் களம் காண்பதாக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. தாவேக தலைவர் விஜயின் மனதில் பாஜக இருக்கிறது. பாஜக தேசிய செயலர் குஷ்பு கருத்து. சென்னையில் நாளை விஜயின் பரப்புரைக்கு அனுமதி கிடைப்பதில் சிக்கல். 4 இடங்களில் பரப்புரை திட்டமிடப்பட்ட நிலையில் வில்லிவாக்கத்தில் மட்டுமே அனுமதி தர முடியும் என காவல்துறை தெரிவித்திருப்பதாக தகவல். சென்னை தியாகராய நகர் தொகுதியில் தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் பரப்புரை. வில்லிவாக்கம் தொகுதி மக்களிடம் ஆதவர்ஜுனா தீவிர வாக்கு சேகரிப்பு. காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடுவதிலிருந்து விலகியதில் திமுகவின் அழுத்தம் இல்லை என திருமாவளவன் விளக்கம். உதயநிதிக்கு எதிராக தான் வருவேன் என்று ஆதவர்ஜுனா கூறியது ஆதாரமில்லாத அதீத கற்பனை என்றும் பதில். இது அதீதமான கற்பனை, ஆதாரமில்லாத கற்பனை, பொருத்தமில்லாத கற்பனை, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற கற்பனை. புதுச்சேரி கூட்டணியில் விசிகவுக்கு ஒதுக்கப்பட்ட உழவர்கரை தொகுதியில் மட்டும் வாக்கு சேகரிப்போம் என திருமாவளவன் பேட்டி. விசிக வேட்புமனு தாக்கல் செய்து திரும்ப பெற முடியாத 3 தொகுதிகளில் கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு பணியாற்றுவோம் என்றும் உறுதி. நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்ப பெறாவிட்டாலும் கூட நாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதில்லை. மாறாக காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவது, அவர்களின் வெற்றிக்காக வாக்கு சேகரிப்பது என்ற முடிவை எடுத்தோம். பெரம்பலூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை. தான் ஆட்சிக்கு வந்தால் கல்வி, குடிநீர், மருத்துவம் மட்டுமே இலவசம் என பேச்சு. 3 தான் கட்டணம் இல்லாம தருவேன். படிக்க கல்வி, குடிக்க நீர், பார்க்க நல்ல வைத்தியம். இது 3ஐயும் உலகில் என்ன தரம் என்று சொல்கிறார்களோ அந்த தரத்தை இனி தமிழ்நாட்டின் தரம் என்ற அளவுக்கு உயர்த்தி உன் மகன் தருவேன். மற்றது எதையும் தரமாட்டேன், கட்டணம் இல்லாம தரமாட்டேன். நாட்டை நாசமாக்கியது திமுக, காங்கிரஸ், பாஜக, அதிமுக தான் என சீமான் குற்றச்சாட்டு. வறுமை யாரால் வந்தது? ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யார் என்றும் கேள்வி. பிஜேபியை எதிர்க்கிறதில் எப்படி காங்கிரஸ் அயோக்கிய காங்கிரஸை நீ புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த இந்தியாவை 60 ஆண்டுகளாக ஆண்டவன் எவன்? இந்த நாடு இவ்வளவு வறுமை ஏழ்மையில் சிக்கி தவிக்க காரணம் என்ன? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? சரக்கு மற்றும் சேவை வரியை, நீட்டை திணித்தவன் யார்?